திருவண்ணாமலையில் ஸ்ரீலஸ்ரீ சாது சுவாமிகள் 13ஆம் ஆண்டு குருபூஜை விழா உலக நன்மைக்காக சிறப்பு யாகம் நடைபெற்றது. திருவண்ணாமலை ஸ்ரீலஸ்ரீ சாது சுவாமிகள் 13ஆம் ஆண்டு குருபூஜை விழா கிரிவலப்பாதை யமலிங்கம் அருகில் அவர் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் நடைபெற்றது. இதையொட்டி உலக நன்மைக்காக மகா ஸ்ரீ மிருத்யுஞ்சய ஹோமமும் ஸ்ரீ ருத்ரம் மற்றும் ஸ்ரீ குரு கீதா ஹோமமும் 108 சங்கு அபிஷேகமும் நடைபெற்றது. கோவை தென்சேரிமலை அருள்மிகு மந்திர வேலாயுத சுவாமி திருக்கோயில் குருக்கள் மந்திராஜலம் யாகத்தை நடத்தினார். காலை 6 மணி முதல் 1 மணி வரை நடைபெற்றது. பின் கலச நீர் ஊர்வலமாக எடுத்துச் சென்று சுவாமிக்கு அபிஷேகம் செய்தனர். சுவாமியின் சமாதிக்கு பால், தயிர், இளநீர் மற்றும் மஞ்சள் ஜவ்வாது ஆகிய வாசனை திரவியங்கள் மூலம் அபிஷேகம் செய்யப்பட்டு வல்ல மலர்கள் பெற்று மகா தீபாரதனை நடைபெற்றது. தீர்க்க முடியாத நோய்கள் தீர்க்கவும் கர்ம வினைகளை தீர்ந்து உயர்நிலை அடையவும் வாழ்வில் முன்னேற்றம் காண்பதற்கும் இந்த ஹோமம் பயனுள்ளதாக இருந்தது. திருமண தடைகள், குடும்ப சிக்கல்கள், வியாபாரம் மற்றும் அடிக்கடி உண்டாகும் மன, உடல் பிரச்சனைகள் யாவும் நீங்கும் வகையில் நடைபெற்ற இந்த மகாஹோமத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றதோடு தரிசனமும் செய்தனர். வீடியோ